मैन अस्सलाम वालेकुम साउंड कैसी लगी? இவனோட மைக் ஓஃப்லையா? மைக் ஆன் பண்ணிக்கோங்க. अस्सलाम वालेकुम। वालेकुम सलाम. எத்தனை பக்கம் போதும்? 503 503. 503 தானே? 503 ஆ, பெயர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணு. சூரத்துல் அஹ்காஃப் 6வது வசனம். നമ്മുടെ ക്ലാസ്സിൽ என்ன சரி வேலை தானே மத்த பத்தி உனக்கு தரல எப்படி உண்டு? இல்ல. ஸ்டார்ட் பண்ணு. وإذا خش ம். எங்க أعوذ அவுது பிஸ்மில்லா. بالله ம். أعوذ بالله من الشيطان நிற الرجيم. அல்ல, நிர்ரா வானத்தை நோக்கி வரணும். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا حشر الناس كانوا لهم أعداء. ம் 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 கொஞ்சம் பேசிட்டு எப்படி நிப்பாட்டணும்? அத விலங்கல்ல. وإذا حشر الناس كانوا لهم أعداء. வெரி குட், வெரி குட். وكانوا بعبادتهم كافرين. وإذا تتلى عليهم آياتنا بينات قال الذين كفروا للحق لما جاءهم. காஃப்ல சத்திக்குது. للحق لما جاءهم. قال الذين كفروا للحق لما جاءهم. لما جاءهم هذا سحر مبين. أم يقولون افترى
قل إن افتريته فلا எப்படி தா மாறுச்சு تملك இனி தாரை தூ ها தாண்டு போது எப்படி தேய தாண்டு மாத்தினீங்க இனி தாரை தூ தாண்டு இல்ல போகுது தேய தாண்டு மாத்தேலுமா இல்ல இந்த தா கொஞ்சம் மாறிச்சுது ஆனா பின்னுக்கெல்லாம் வந்து நல்லா பேசிட்டு ரெண்டுமே தேதான் தேய மாத்தக்கூடாது أم يقولون افترى திருப்பி 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 வருங்க أم يقولون افترى أم يقول أم يقولون افتراه أم يقولون இல்ல افترى தடி பாடுவோம் يقولون افتراه أم أم يقولون افتراه أم يقولون افترى قل إن افتريته فلا تملكون لي من الله شيئا very good هو أعلم بما تفيضون فيه كفى به شديد كفى به شهيدا بيني وبينكم وهو الغفور தேர்ட் வரக்கூடாது الرحيم وهو الغفور எப்படி கேண்டு வரும் கேண்டா அது வானத்தை நோக்கி போறதாக வல்லினமாக வராது விளையாது கேடு வருது இந்த கேடு உச்சரிப்ப வானத்தை நோக்கி தூக்கணும் உங்கா ஐமனுக்கு கடைசியா வசனத்துல இறுதியில நிப்பாட்டுற எல்லா முறையும் தெரியுமே இப்ப வசனத்துல இறுதியில நிப்பாட்டுற ஒழுங்கு முறைகள் எல்லாம் தெரிந்தானே தெரிந்ததானே இல்ல இல்லையா இப்ப நீ சொன்னீங்க இப்ப கடைசி கிளாஸ்ல போதினமா சொல்லி தந்தானே நான் ஓத வச்சுப்பேன் இப்ப கடைசி கிளாஸ்ல ஓதுனேன் அந்த தானே அடையாளத்தை நீங்க என்ன சொன்னீங்க இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன் பெஸ்ட்டுக்கு என்ன கேள்வி கேட்டேன் கடைசி கிளாஸ்ல என்னத்தை பார்த்தோம்னு கேட்டேன் நீ என்ன சொன்னீங்க நான் ஒன்னும் சொல்லி தரல நான் ஓதினோம் என்று சொன்னீங்க இப்ப யார் சொன்னது இப்ப நான் சொன்னேன் என்ன அடையாளம் சொல்லுங்க பாபு நிறுத்தி கடைசி ஓதுறது பாத்தீங்க ம் சொல்லுங்க ஆ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அடையாளம் என்ன அடையாளம் அடையாளம்டா என்ன ஓதக்குள்ள அடையாளம் வர அடையாளம் நிறுத்தி ஓது நிறுத்தி நிறுத்தி ஓதுற அடையாளங்களை பத்தி பார்த்தோம் அப்படியா அந்த அடையாளம் சொன்னேன் அதான் என்ன அடையாளம் நிறுத்தி ஓதுற அடையாளம் அப்படியா இப்ப இந்த ஜீம் எப்படி நிறுத்துறது இந்த அடையாளம் வந்து இதே அடையாளம் தான் ஜீம் வந்து அடையாளம் உங்களை சுவாது இல்லாம வந்து ஒரு அடையாளம் இந்த அடையாளம் பாத்தீங்க ஐமனோ என்ன அடையாளம் பாத்தீங்க அடையாளம் என்ன என்ன அடையாளம் ஜீம் சாதுலாம் குர்ஆன்ல தா வர காஃபர் அடையாளம் அடையாளங்களா அப்ப என்ன அடையாளம் அதை சொல்லுங்க என்ன இல்ல அடையாளம் இன்னும் கூட பத்தத்தன் கேள்வி பத்தத்தன் கசரத்தன் அது ஃபதஹத்துன் கஸ்ரத்துன் அடையாளம் பாத்திக்கிறீங்க பாத்தீங்களா அப்ப நீ சொல்லலையே இது எவ்வளவு பீடுக்கு உள்ள பாடம் பாரு நான் நினைச்சேன் எல்லாம் முடிஞ்சு இப்ப எந்த அடையாளங்கள் பத்தி
ஐமனு சொல்லி கொடுக்குற வந்துட்டு பாடம் வந்தோ தெரியாது சொல்லி. அது என்ன, அதுல என்ன பாத்துக்கிறீங்க? சரி, ஃபுல்லா சொல்லுங்க கடைசியா. இதான் பாத்துக்கிறோம். அடையாளங்கள்ல சும்மா அடையாளங்கள் என்றால் என்ன, அடையாளங்கள் இத்தனை வகைப்படும் அப்படியே சொன்னீங்க கடைசியா. இல்ல, அடையாளங்கள்ல பல விஷயங்கள் இருக்கு. அதுல எது பாத்துக்கிறீங்க? அடையாளம் என்றால் என்ன அதான் பாத்தீங்க. அந்த அடையாளத்தை குறியீடு நீங்க கேட்டீங்க. விலங்குல சத்தம் போட்டு சொல்லணும். அடையாளங்கள்ல குறியீடு நீங்க கேட்டீங்க. விலங்கு அடையாளங்கள்ல குறியீடு நான் கேட்டேன். அப்ப நான் அந்த சார்ட் போட்டு கேட்டது அப்படியா? சொல்லிக்கணுமே. ஓ, அப்ப அதுல நிப்பாட்டிக்கீங்க. போன கிளாஸ்ல எல்லாம் சரியா ஓ, சொல்லிட்டீங்களா? இல்ல. சார்ட்ல எல்லாம் சரியாக சொல்லி விட்டீர்களா? சார்ட் பாஸ் ஆயிட்டீங்களா? சார்ட்ல பாஸ் பண்றதுக்கு சிஸ்டம் உண்டிக்கிறதா சொல்லுமே. சார்ட் சரி அப்படியா பாஸ் இல்ல, இல்லையா? ஐ மீன் இந்த சார்ட்ல என்ன பாஸ் பண்ணல அப்படியா? எத்தனை பேர்ல வந்துச்சு கடைசி டைம்? 3. 3. இப்ப செல்லணி மோரா நீ சார்ட்டை பார்த்து செல்லணுமே. இதெல்லாம் தெரியாம ஓதையில. அப்படி ஓதுனா அந்த ஓதல நிறைய பேர் வரும் பீனுக்கால. தொலை வந்து என்ன செய்யணும்? திருப்பி திருப்பி அப்படியே ரிவர்ஸ் கியரை போட்டு அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வர வேண்டி வரும். அப்ப அந்த பிள்ளையை நாங்க எடுக்கப்படாது. சரி, ஓகே. நீங்க படிக்கிற பீரியட்ல ஸ்டார்டிங் உங்களுக்கு இந்த ஸ்லைடு உங்களுக்கு கிடைச்சிக்காது. இந்த ஸ்லைட் வந்து பின்னுக்கால தான் நான் நிறைய ஒன்றா செஞ்செல்லாம் எடுத்தது. சரி, அப்ப இந்த சார்ட் ஒரு திருப்பி சொல்லுங்க பாப்போம். ரெடி தானே? ம். ஓ, ஃபத்ஹு மத்தி கஸ்ரத்தைன் லம்மத்தைன் ஷத்தி சுகுன் ஃபத்ஹு மத்தி லம்மு மத்தி ஃபத்ஹத்துன் கஸ்ரு மத்தி ஃபத்ஹத்தைன் லம்மத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்துன் ஷத்தி கஸ்ரத்தைன் கஸ்ரு மத்தி லம்மு மத்தி சுகுன் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்தைன் லம்மத்தைன். குட் குட். அப்ப நாங்க இதுல அடுத்த பகுதியை சொல்லித்தரோம் இப்படியா? சரி, வசனத்துல இறுதியில நல்லா விளங்கி கொள்ளணும். 3 மெத்தட்ல நாங்க வசனத்துல இறுதி நிப்பாட்டலாம். எத்தனைல? 3. 3 முறைகள்ல நிப்பாட்டலாம். அதுல முதலாவது முறை என்ன சொல்லுது என்றால், நீ ஓதிக்கொண்டு போற வசனத்துல இறுதியில இந்த மாதிரி அடையாளங்கள் வந்தால் என்ன வந்தால் அது முக்கியம். அடையாளங்கள் வந்து என்ன அடையாளம்? ஃபத்ஹு மத்தி ஃபத்ஹத்தைன். வெரி குட். இந்த அடையாளம் வசனத்துல இறுதியில வரணும். அப்படி இல்லையா, வசனத்துல இறுதியில இது வரணும். என்ன இது? அலிஃப். அலிஃப் வரணும். வசனத்துல இறுதியில அலிஃப் வர அலிஃப். வேண்டும். இப்படியான ஏதாவது ஒன்று வந்துச்சுனால் அப்ப நிறைய இருக்குது. ஒன்று ஃபத்ஹ் வரலாம், அலிஃப் வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சு என்றால் செய்ய வேண்டிய வேலை, இந்த வசனத்துல கடைசி எழுத்த என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 2 அளவு நீட்டி ஓதணும். 2 அளவுக்கு நீட்டி ஓதணும். வசனத்துல இறுதியை நீங்க 2 அளவுக்கு நீட்டி ஓத வேண்டும். அதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். சின்ன விஷயம். ரெண்டாவது வகையில இப்ப உதாரணத்தை பாருங்க பாபு. ஒவ்வொன்றை சொல்லி காட்டுங்க. இப்ப என்ன வந்து எப்படி ஓதணும் சொல்லி குயிக்கா. وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. என்ன வந்து இது எப்படி ஓதணும்? கடைசி தான். எனக்கு வசனத்தை கடைசி என்ன என்ன நடந்துச்சு அதான் சொல்லுங்க. அப்போ ஜன்னன் டெய்க்குது. ஃபத்ஹத்தைன்.
கடைசியில ஃபத்தஹ் வந்தது. ஃபத்தஹத்தைன் வந்து எப்படியா? ஓ எதுன ஃபத்தஹ் வந்திருக்கு. சொல்லி முடியும். நீங்க சொல்றத சொல்லுங்க ஐமன். அப்படி ஃபத்தஹ் மாத்தி வரும். வெரி குட். ஃபத்தஹத்துன மாத்தி ஓதணும். எப்படி மாத்தி ஓதணும்? அஃப்வாஜ. அதான் தேவை. அது தேவை. அஃப்வாஜ அஃப்வாஜ. வெரி குட். وقال ரெண்டாவது. சாரி, ரெண்டாவதா? وقال الإنسان ما لها மூணாவது. إن إلى ربك الرجعى. பாத்தீங்களா? ருஜ்ஆ. சரி, அதை பார்க்கறது தேவை. கடைசி பாயிண்ட் மேல என்ன இருக்குது? ها லாஸ்ட்ல வந்திருக்கிற அடையாளம் என்ன? فتح مده. ஃபத்ஹமதி. அப்ப இந்த மாதிரி 3 இடங்களை தவிர நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வேற எந்த இடத்திலையும் இறுதி எழுத்த இந்த மாதிரி 2 அளவுக்கு நீட்டி நிப்பாட்ட ஏறுமா? ஐமன், பேசுறது கேக்குதா? ஐமன், பேசுறது கேக்குதா? ها பேசுறது கேட்டுச்சா? கேட்கல அப்படியா? இப்ப கேக்குதா? ம். ஹயர். அப்ப ஐமன், இந்த 2 3 இந்த 3 சந்தர்ப்பங்களை தவிர எது அலிஃப் வாரது, ஃபதஹ்தைன் வாரது, அலிஃப் ஃபதஹ் மத் வாரது, இந்த 3 இடங்களை தவிர வேற எந்த இடத்திலேயும் நாங்க என்ன செய்யக்கூடாது? நீட்டி ஓதக்கூடாது. அது பில. இந்த 3 இடங்கள் வந்தால் நீட்டாம ஓதுறதும் பில. வேங்குதா? ஐமன், எங்க ஒரு இடத்த இறுதி எழுத்துக்கு ஃபதஹ்தைன் வந்துச்சுன்னு சொன்னா அங்க நீட்டாம ஓதுனா அது பில. நாங்க இன்னைக்கு 2வது முறைக்கு போவோம். சரி, 2வது முறை என்ன சொல்லுது என்றால், வசனத்தை இறுதியில இந்த தா வந்து அந்த தாக்கு பேர் என்ன? சொல்லுங்க பாப்போம். ها இந்த தாக்கு பேர் என்ன? என்ன பேர்? உண்டு தா. என்ன பேர்? எல்லாம் மறந்துட்டா. இந்த தாக்கு பேர் என்ன? என்ன இல்ல. எல்லாம் மறந்துட்டு. இதெல்லாம் சொல்லி தந்துக்கிறது என்ன? என்ன இவன் பேசுறியா? ها என்ன பேசுறது கேக்குது இல்லையா? உங்களோட சவுண்டே வருது இல்ல? நான் கேக்குது. மட்டும் தான் பேசி விட்டேன். 3 வகையான தா இருக்குது. 1 2 3. வேற வகையில் வேற எப்படி சித்தா வருமோ? இல்ல வேற எப்படி சரி தாவ நாங்க எழுதுவோமா? வருமா? இல்ல இந்த சவுண்ட் கேக்குது இல்ல? 7 அப்படியா? ஏலா 7. அவ இது 3க்கும் என்ன பெயர்?
முதலாவது பேர் என்ன, ரெண்டாவது பேர் என்ன, மூணாவது பேர் என்ன? பா துவா. முதலாவது பேர் வந்து துவா. அடுத்ததுல எல்லாம் பேர் பேர் எல்லாம் ஒரே மாதிரி தான் நிக்கிற. 2 டொட் வந்துக்கிற. என்ன ஐமன், என்னோட கிளாஸுக்கு முதலாவது ஸ்டெப்ல வர எல்லாருமே இந்த பேரை சொல்லுவாங்களே, நீங்க இவ்வளவு ஓதி படிச்சு மறந்த விஷயம். இந்த தாவெல்லாம் மறந்தா ஓத போக்குல நிறைய பிரச்சனை வரும் உங்களுக்கு. அடையப்பா இது என்னத்தா, இந்த தா வந்தா எப்படி நிப்பாட்டுறேன்னு சொல்லி யோசிப்பு பேல வருமே. எல்லாத்தா அமௌண்ட் அப்படியா? எல்லாத்தையும் உண்டா ஐமன்? இல்ல இல்ல, நான் அன்றைக்கு சொல்லித்தாரேன். அடுத்த கிளாஸ்ல ஒவ்வொரு தேய பத்தியும் கேள்வி வருமா ஓது நேரம். எனக்கு ஞாபகம் கடைசி என்ன படிச்சேன்னு சொல்லி முதலாவது கேள்வியே பண்ணிருக்கிறோம். அது பிறகு நான் ஓதுறான். இது குர்ஆன்லாம் வருமா, வேற எங்கேயும் வராது. குர்ஆன்லாம் விஷயம். சரி, இந்த தேய்க்கு நாங்க சொல்லுவோம் சட்டி தாண்டு சொல்லுவோம். சட்டி வீட்டுல கிச்சன்ல இருக்கிற கறியாக்குற சட்டி இதுமே அந்த மாதிரி சட்டி தான் இது. சட்டி தாண்டு செல்ற. அப்ப அதுக்கு நாங்க சட்டி தாண்டு செல் இது நாங்க சொல்லுவோம் குண்டு தாண்டு செல்ற. உண்மையில சரியான பேர் அரபுல இருக்குது. நாங்க யூஸ் பண்றதுல உங்களுக்கு கஷ்டமாயிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு குண்டு அமைப்பு இருக்கிறதால ஒரு சின்ன ஒரு அந்த அமைப்புக்கு மாறி இருக்கிறதால நாங்க இது குண்டு தாண்டு செல்றோம். ஆனா எங்களுக்கு தேவை இந்த மாதிரி வந்தா மட்டும்தான் இப்ப நாங்க சொல்ற ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும் போதும் நேரத்துல. என்ன ரூல்ஸ்? வசனத்துல இறுதியில இந்த மாதிரி தா வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தாவை நீங்க பெரிய ஹாவாக மாத்தணும். அந்த ஹாக்கு சுக்கூனை வச்சுதான் நீங்க ஓதணும். உதாரணத்துல நீங்க பார்க்கலாம். முதலாவது தேய பாருங்க, சின்ன தே வந்திக்குது. அதை நீங்க பெரிய ஹாவா மாத்தணும். சின்ன தேயல்ல, குண்டுத்தா வந்திக்குது. நீங்க அதை பெரிய ஹாவாக மாத்தணும். அதுக்கு சுக்கூனை வச்சுதான் நிப்பாட்டணும். எந்த இடத்துல வந்தாலும் நீங்க அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். இல்லைங்களா? நான் திருப்பி ஒண்ணும் கேட்கல. அடுத்த கிளாஸ்ல வேற கேள்வி வரும். ரெடியா வரணுமா? மூணாவது மெத்தட் என்னன்னு சொன்னால் டெஸ்ட் மெத்தட் நீங்க பாத்துக்கிறீங்க, ரெண்டாவது மெத்தடையும் பாத்துக்கிறீங்க. இந்த முதல் 2 சந்தர்ப்பங்களும் இல்லாத மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் கடைசி எழுத்துக்கு நீங்க சுக்கூனை வச்சுதான் நிப்பாட்டணும். இதான் மூணாவது ரூல்ஸ். அப்ப இங்க பாருங்க, உதாரணத்துல முதலாவது இந்த ஹா வந்திக்கு. இங்க ஹா வந்திக்கிறதா நாங்க அது தாவுக்கு மாத்துவோமான்னு கேட்டா அப்படி மாத்த இயலாது. ஹா வந்தா ஹாக்கு சுக்கூனை தான் நிப்பாட்டணும். கடைசியை பாருங்க, அங்க தே வந்திக்குது. அப்ப இங்க தே வந்திக்கு தர நாங்க ஹாக்கு மாத்துவோமா என்றால் இல்லை. ஏன் மாத்த இயலாது? காரணம் என்ன? இது வந்துகிட்டு சட்டி தே. எங்களுக்கு தேவை குண்டு தே, சின்ன தே தான் தேவை. குண்டு தேன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன தே வரணும். அப்பதான் நாங்க மாத்துவோம். எனவே இங்க நாங்க என்ன செய்யணும்? சுக்கூனை வச்சுதான் நிப்பாட்டணும். விளங்கினா? இது 3 தான் முக்கியமான பகுதி ஓதுறதுல. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த ஸ்லைட் வராது. அடுத்த கிளாஸ் தொடர்ந்து ஓதணும். ஓதுற நேரத்துல நான் இந்த கேள்வியெல்லாம் போவேன். ஒவ்வொருன்னு கேட்பேன். இதை நிப்பாட்டினா எப்படி நிப்பாட்டுற, ஏன் இதுல இப்படி நிப்பாட்டுற, என்ன காரணம் கேட்பேன். திருப்பி சொல்லணும். பார்க்கல திருப்பி பார்த்துட்டு வரணும்னு சொல்லணும். சரியா? அப்படியா? இல்ல ரெடியா வரணுமா ஆன்சர் பண்றதுக்கு? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.